நான் அப்படியே டிராயிங்க்கு போயிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கேம்மா. ஓகே சார். ஓகே சார். இப்போ ஸ்ட்ராவை வந்து நான் இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன். இந்த இடத்துல இருந்து இது கொஞ்சம் லேசாக எரேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால எக்ஸ்பர்ட் அப்படின்றது வந்து ஒரு அண்டர்ஸ்டுட் விஷயம். ம். அதனால நான் வந்து நிறைய மிஸ்டேக் விடக்கூடாது முறைப்படி. ம். ஆஹ், அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதான் எனக்கு வந்து டீச்சராக இருக்கிறதுனால தப்பிதங்கள் வந்து எனக்கு அலௌடு கிடையாது. உங்க அகராதிக்கு வரக்கூடாது. ஆமாம், வரவே கூடாது, பக்கத்துலேயே வரக்கூடாது. ஆஹ், இப்போ என்ன ஆயிப்போச்சுன்னா, ம். ஆஹ், செஞ்சுக்கிட்டே வந்துட்டு பார்க்குறேன், திடீர்னு பார்த்தா ப்ரொபோர்ஷன் தப்பிதமாக இருக்கு. ஓகே. நாலாக டிவைட் பண்ணுவேன் இல்லையா, ஆ. அதில் நடுவில் கண்ணு வரணும். ம். நான் வந்து மேல் குவார்ட்டருக்கு கண்ணை கொண்டு இங்கிலீஷ். போயிட்டேன். எப்படி கொண்டு போனேன்னே தெரியல. ஃபுல் படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன், நான் ம். டிராயிங் போட்டுக்கிட்டே இருக்கேன். டிராயிங் போட்டுக்கிட்டே இருக்கேன். திடீர்னு நோட்டீஸ் பண்ணுறேன், ப்ரொப்போர்ஷன் ஏகப்பட்ட இடி இடிக்குது. யாரும் ம். சொல்ல முடியல, என்கிட்ட யார் சொல்லுவா? நீங்க கொஞ்சம் எடுத்தது கஷ்டம் தான் இல்லை? அதாவது இந்த கரெக்ட். நான் பெருசாக திட்ட மாட்டேன், அது பண்ண மாட்டேன், எல்லாம் இருக்கு. ம். ஆனால் சார் தப்பிதமாக இருக்கு சார் ப்ரொப்போர்ஷன் சொல்லிட்டு, இல்லை என்னமோ செஞ்சிட்டு இருக்காரு ஒரு விலங்கலை. ராமச்சந்திரனே பேசாமல் இருக்காப்புல. இல்ல நீங்க வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சிருப்பாங்க சார். யோசிச்சுக்கிட்டு பேசாமல் இருக்காங்க எல்லாரும். ஆ. ஆஹ், நானே கண்டுபிடிச்சிட்டு, என்னமோ தப்பிதமாக இருக்கே, ம். ப்ரொப்போர்ஷன் தப்பிதமாக இருக்கு. ஆமாண்ணே, தப்பிதமாக இருக்குன்றான் ஐயர். ஆ. ஏன் சொல்லக்கூடாதா? இல்லை தெரியலன்றான். அதான் நான் செஞ்சதுனால அது தெரியல. ஓகே. இல்லை, அப்படி அப்படி நடந்துருதுன்றான் அது. ம். நம்மள மீறி பண்றது இல்ல சார். ஆமாம் ஆமாம், நடந்துருது அது. அப்படி நடக்கிறப்ப என்ன இதுனா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணவே இல்லைன்னா, ம். தப்பிதமாயிருச்சு, ஆ. இதை நான் கரெக்ட் பண்ணி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கரெக்ட் அகைன் பண்ணி ஃபுல்லா ஸ்டார்ட் செஞ்சுட்டேன். பண்ணுது. இல்லை, அது அப்படியே அப்படியே அது மேலேயே டிராயிங்கை போட்டு அப்படி அது ஒரு மெத்தடாக போயிடுச்சு. சேம். அதாவது எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்றது டீச் பண்ணுற மாதிரி போயிடுச்சு. அது நல்லதாக தான் போச்சு ஒரு வகையிலன்னு வச்சுக்கிறோமே. அதுவும் தெரியணும்ல சார். ஆமாம், கரெக்ட் எப்படி பண்ணுறது, அதாவது பயப்படாமல் இருக்கணுன்றது முக்கியமான ஒரு விஷயமாச்சே. ம். நெறைய ஆஹ், எடுக்காமயே வச்சிருப்பேன் சார். எங்க தப்பாயிடும்னு. ஆமாம், அது நடுங்கும், நடுங்கி தொலைக்கும். இது பயப்படுறதுன்றது வந்து ஒரு சின்ன ஒரு காரியம் மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக மிஸ்டேக் விட்டுட்டோம், இந்த மாதிரி நேரங்களில் மிஸ்டேக் விட்டுட்டோம்னா ம். பயங்கரமாக நடுக்கும். ஆஹா, என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு. இப்போ இல்லை, இது ஆமா. எதுக்காக இப்படி செஞ்சேன்னு ஒரு பொய் சொல்லி அப்படிலாம் கொண்டாடலாம். ஏன்னா ம். என்ன பொய்ன்னு சொல்லி தெரிஞ்சாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ம். என்ன சொல்லுவாங்க, சரி மிஸ்டேக் விட்டாரு, மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டேன்றார், அவ்வளோதான். ம். பெருசாக வந்து என்னை வந்து பனிஷ்லாம் பண்ண முடியாது. கரெக்ட். ஆனால் நான் வந்து இல்லை, அது மிஸ்டேக் ஆயிடுச்சு, இது ஒரு ம். வாய்க்கு நல்லதாக தான் போச்சு, எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்றதை நான் சொல்லி தந்துடலாம் அப்படின்னு ஒரு சமாளிச்சுட்டு சமாளிப்பு தான் அதெல்லாம், கட்டாமல் சமாளிப்பு தான். ஆனால் ம். சமாளிச்சேன்றது ஒத்துக்கிட்டாகணும்.
கரெக்ட். மிஸ்டேக் விட்டுட்டேன், இப்போ ம். சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ம். ஆனால் மிஸ்டேக்குன்னு ஒத்துக்கிட்டு சமாளிக்கணும்டா. சார் அப்படிதான் சார் இப்போ காலையில இருந்து என்ன பண்ணேன்னு என் வீட்டுல நேத்து கேட்கும்போது என் ஹஸ்பண்ட் கேட்கும்போது இதுதான் பண்ணேன் ஆனா திரும்ப பண்ணணும். ஆமாம், ஒன்று ஒருத்தர் என்னென்னமோ பண்ணேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஆனா இப்ப எனக்கு நல்லா தெரியும் சார் எந்தெந்த இடத்துல எல்லாம் நான் தப்பு பண்ணுவேன்றது எனக்கு கான்சியஸா தெரியும். ஆமாம், அதுதானே. இப்போ ஆம். யாரோ வந்திருக்காங்க, ஒரு பாருங்க சார். நிமிஷமா வந்துடுறேன். அமேசான் நினைக்கிறேன். அமேசானா? அமேசான் ஏஸ் ரஞ்சிட்டா, ஏஸ் ரஞ்சிட். வேற எதை வேணாலும் விடலாம், அமேசானை மாத்திரம் விட்டோன்னு போச்சுமா. திரும்ப வராது சார். ஆ? திரும்ப வர மாட்டாங்களா சார்? வருவாங்க. அது அவங்க ஓகே. எப்போ வருவாங்களோ அப்போ தான் வருவாங்க. ஓகே. அதனால பெரிய ரொம்ப கஷ்டமாக போயிடும் அது. இப்போ இதெல்லாம் கரெக்டாக ஆங்கிள் இது கொஞ்சம் என்லார்ஜ் ஆயிரும். ஏன்னா ம். லென்ஸ் சரி மாதிரி சார். ஆயிடுது இல்லை, அதனால என்லார்ஜ் ஆயிரும். அப்போ இங்கே இப்படி சாஞ்சிருக்கும். ஸ்ட்ரா இப்படி இருக்கிறதுனால இந்த இடம் இப்படி சாஞ்சிருக்கும், இப்படி சாஞ்சிருக்கும். இப்படி வரைஞ்சிடக்கூடாது அதை. அதாவது இது முழுசா வரைஞ்சி இது இப்படி உட்காந்துருக்கிற மாதிரி வரைஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி கிராஸாவே சின்ன வரும். சின்ன விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே வரைஞ்சிக்கிட்டே வரணும். ம். அங்கே தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லாஜிக் வருது. ம். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் லேசாக டிஸ்டார்ட் பண்ணணும். எப்படி டிஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கிறது நல்லது. ஆனால் இப்போ நம்ம ம். ரெஃபரன்ஸ்க்காக போயிட்டு இருக்க முடியாது. அதனால ம். என்ன செய்வோம், அதை வந்து கீழே அப்படி போகுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கிடுவோம். ம். அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்படி தான் போகுமான்றது நமக்கு தெரியாது, ஷுவராக தெரியாது. ம். ஆனால் வச்சுக்கிறதுல எந்த விதமான தப்பிதமும் இல்லை. எப்படி எப்படிலாம் ஃப்ராட் அடிக்க முடியும். ஏன்னா சரியலிசம் இது. என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நான் இப்படி காட்டணும்னு ஆசைப்பட்டேன், செஞ்சேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடலாம். ஓகே. இந்த இடத்துல தண்ணியோடைய சர்ஃபேஸ்க்காக இப்படி வந்துடுது, ஹரிசான்டலாக வந்துடுது இந்த ம். இடம். அண்டர்ஸ்டாண்ட் சார். இது ஸ்ட்ராவோடைய பாட்டமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அப்படி போயிடுது. ம். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம ஸ்ட்ராவை செட் பண்ணிகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற ஐட்டங்களுக்கு போகலாம், மற்ற இடங்களுக்கு ம். போகலாம். ஸ்ட்ரா போட்டோனே அது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு அந்த இருக்கிற லேயர்ன்றதுனால ஃபீலிங் தெரியும். வந்துருச்சு. ம். அந்த ஃபீலிங் வந்துருச்சு. ப்ரௌன்லயே 2 ஷேட மட்டும் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல ப்ரௌனில் சார்? 2 ஷேட் மாத்திரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கீழே வந்து அந்த வயலட் இருக்கு லேசா. ம். வயலட் இருக்கு லேசா.
நான் இப்போ கொஞ்சம் போல் வயலட்டையும் கொண்டு போக போகிறேன் அது மேலே. ஓகே சார். அதுக்கப்புறம் நான் தண்ணிக்கு போவேன். ம். இப்போ என்ன இதில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, இது இல்லை நம்மளுடைய எய்ம். ம். ரியலிசத்துக்காக நம்ம ம். எவ்வளவெல்லாம் பாடுபடுறதுக்கு ரெடியாக இருக்கோன்றதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சர்ரியலிசமா இருந்தாலும் அதுல என்ன ரியலிசமா கொண்டு ரியலிசத்தை வரணும்? கொண்டாட முடியுன்றதை நம்ம ஒரு ஒரு டிஸ்கஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ. ம். கட்டாயமாக சரியலிசமாக இருந்தாலும் ரியலிசம் அங்கே வந்து தான் தீரும் அப்படின்றோம். ம். இப்போ என்ன செய்கிறேன்னா, ஆக்சுவலாக முன்னாடி கிளாஸோடைய இது முன்பக்கம், அது இது பின்பக்கம், பின்பக்கம். அது ம். பின்பக்கம் இல்லையா? இது முன்பக்கத்தில் தான் இந்த லைட் அண்ட் ஷேடெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ம். ஒரு ஃபீலிங்காக இதை கொண்டாந்துக்கிட்டு இருக்கேன் நான். இங்கே ம். இருந்து நான் அதை ஷேடோவை மேலே கொண்டு வர்றேன். டைரக்ஷனை மாத்திடுறீங்க கொஞ்சம். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம். ஃப்ரண்ட் ஆமாம் ஆமாம். அங்கே அதோட நின்றுது. ஸ்டாப் பண்ற மாதிரி. ஆமாம், அந்த இடத்துல அதோட நின்றுது. அதை நான் அப்படி எரேஸ் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல மேலே இருக்குன்றேன். இங்கே மேலே இருக்குது. ஆக்சுவலாக இப்போ ஹைக்கி லோக்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஹைக்கின்றது ம். லைட்டாக இருக்கிறது ஹைக்கின்றோம், லோக்கின்றது ம். டார்க்காக இருக்கிறது லோக்கின்றோம். சரி. இப்போ இதை நம்ம ஹைக்கியாக தான் பிளான் பண்ணி ஆரம்பித்தோம். ம். ஆனால் இது லோக்கியாக இருந்தால், அதான் மீடியம் கீ, லோக்கியாக கூட போட முடியாது, மீடியம் கீயாக இருந்தால் தான் ம். ஓரளவுக்காச்சும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அப்பதான் அந்த செராமிக் எஃபெக்டிவ் தெரியும் ஆமாம், சார். செராமிக் எஃபெக்ட் அப்போ தான் தெரியும் போல இருக்கு. அதனால கொஞ்சம் டார்க் ஆக்கிக்கிருவோம் அப்படின்னு பார்க்குறேன் நான். ம். அப்போ இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணாதான் அந்த எஃபெக்ட் ஒரு வரும்னா, அவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணாதான் அந்த எஃபெக்டை கொண்டு வர முடியும். அப்போ லாஜிக் வேற கிடையாது. அதாவது நம்ம ம். நிறையா சரியலிசம் அப்சர்ட் சரியலிசம் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ம். நிறைய சரியலிசம் அப்சர்ட் சரியலிசம்ன்றோம். அப்போ அப்சர்ட் ம். சரியலிசம் இருந்துச்சுன்னா லாஜிக் வேற இருக்காது அதில். ம். ஆனால் ரியலிசம் இருக்கணும். லாஜிக் இல்லாமல் எப்படி ரியலிசத்தை கொண்டு வர்றது? அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். லாஜிக்கு கொஞ்சம் அடிபட்டாலும் பரவாயில்ல, ரியலிசமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுவோம் அப்படின்றோம். ம். அந்த கப்பையும் திரும்ப எங்கே வச்சேன்னு தெரியல.
இல்லை லேசாக அந்த கப்பையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே சார். அப்போ கப்பை வந்து கொஞ்சம் அந்த டார்க் ஏற்றுறதுக்காக ம். அந்த இடத்துல எல்லாம் சில இடங்களில் டார்க் ஏற்ற வேண்டியிருக்கு இல்லையா? அப்போ அப்படி கொண்டாந்து அந்த டார்க் மாத்திரம் ஏற்றிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஏற்றணும். அதாவது டக்குன்னு இந்த இடத்த டார்க் ஏற்றுவோம்னு சொல்லிட்டு டார்க் ஒரு அளவுக்கு ஏற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் குறைக்கிறது கஷ்டம். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டு இருக்கலாம். கலர் டிஸ்ட்ரிபியூஷன்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆர்ட். பேக்ரவுண்டு கலரு, அந்த கலர் இந்த கலர் எல்லாமே ஒரு மாதிரி எங்கேயாவது ஒரு இன்டகிரேட்டடாக இருக்கணும். இதை நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன் படிச்சுட்டு இருக்கும்போது யூனிட்டின்னு ஒன்று பார்ப்போம். எஸ் சார். அப்போ வந்து என்னன்னா கலர் டிஸ்ட்ரிபியூஷன்றது வந்து யூனிட்டியில் ஒரு ஒரு யூனிட்டி கொண்டு வர்றதுக்கு ஒரு மெத்தட். ம். அப்போ கலர் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு வந்து நமக்கு வந்து யூனிட்டி நல்லாயிருக்கும், கரெக்டா இருக்கும். கரெக்டாக இருக்குங்க. அப்போ நான் வந்து என்ன எல்லா இடத்துக்கும் வயலட்டையும் கொண்டு போகணும். இங்கே எல்லாம் வயலட் இருக்கணும், ம். இங்கெல்லாம் வயலட் இருந்தால் தான் அந்த இப்போ பேக்ரவுண்டில் இருக்க வயலட், ஆமாம், அந்த அந்த ஃபீலிங் வந்து வரும். லேசாக வயலட். இப்ப அப்பர் பேக்ரவுண்டுக்கும் வயலட் கொண்டு போவீங்களா சார்? அப்பர் பேக்ரவுண்ட் ஏற்கனவே இருக்குல்ல. லைட்டா இருக்கு. அது ஆமாம், இந்த அந்த ஷேடே போதும். அந்த ஷேட் போதும், வேணும்னா பார்த்துக்குருவோம் அப்படின்றேன். ஓகே சார். இப்ப எல்லா இடத்துக்கும் அந்த வயலட்டை டிஸ்ட்ரிபியூட் வயலட் பண்ணிக்கிறீங்க கலர். டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே வயலட் கொண்டு போகிறேன். ம். இப்படிதான் எல்லா பிக்சர்ஸ்ல பெயிண்டிங்லயும் இருக்குமா சார் இந்த கலர் டிஸ்ட்ரிபியூஷன்? எல்லா கலர் டிஸ்ட்ரிபியூஷன்றது வந்து அதாவது எப்படின்னா ஆர்ட் இஸ் இன் கன்சீலிங் ஆர்ட்ன்றதை பற்றி அடிக்கடி பேசுவோம் இல்லையா நம்ம. ம். என்னன்னா ஆர்ட் இஸ் இன் கன்சீலிங் ஆர்ட்ன்றது என்னன்னா இது கலர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வந்திருக்கு. இப்போ நான் சொன்னேன் கலர் டிஸ்ட்ரிபியூஷன்றது வந்து நமக்கு தேவை, ம். அதனால கலர் டிஸ்ட்ரிபியூஷன் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரியா? ம். இப்போ கலர் டிஸ்ட்ரிபியூஷன் செஞ்சிருக்கோன்றது வந்து ரொம்ப ஆப்வியஸாகவும் தெரியக்கூடாது, பர்பஸ்ஃபுல்லா பண்ண மாதிரி தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. கலர் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக அதாவது என்ன செய்வாங்கன்னா சில எப்படி சொல்கிறது, அதாவது இந்த வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக முரட்டுத்தனமான வார்த்தைகள் வருது. என்னன்னா இந்த முட்டை சில இந்த முட்டை ஆர்டிஸ்ட்டுகள்னு வந்துச்சு. ஏன் அவங்க, அப்படியே கண்டுபிடிச்சீங்க. ஆமாம், ஏன் அவங்கள போய் முட்டை ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கணும் நம்ம இல்லை? இருண்டு போட்டுமே அவங்க பாட்டு முட்டாளாக இருந்தால் நமக்கு என்ன ஆச்சு? கண்டுவே. ஆமாம். என்னன்னா சில ஆளுங்க என்ன செய்வாங்கன்னா கலரை அப்படியே செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பாங்க. ம். செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்துட்டு கலர் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக கலர் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்காது. சில இடங்களில் கலர் வந்து அப்படியே நிற்கும், ம். ஸ்ப்ரெட் ஆகாம. ஸ்ப்ரெட் ஆகாமல் நிற்கும். என்ன செய்வாங்கன்னா கலர் எடுத்து ப்ரெஷ்ஷில் வச்சு அப்படியே டப் 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 டப்னு தட்டி தெறிக்க விட்டுருவாங்க. கலர் மேலெல்லாம். டிஸ்ட்ரிபியூ ஆமாம், கலர் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்களாம். ஓகே. அதாவது இப்போ நம்ம ஊரில் தமிழர்கள்லாம் வந்து இப்படி வீர விழா கொண்டாடுறாங்கன்ட்டு ம். நார்த் இந்தியாக்காரன் வந்து மாடு பிடிக்க போனான்னா ம். உருப்படுமா? அது மாதிரி. ஏன்னா இவங்க எத்தனையோ நூற்றாண்டுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை இங்கே மாடு பிடிக்கிறது நம்ம ஆளுங்க நூற்றாண்டுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், இவங்களோட நீ வந்து போட்டி போடுறதுன்றது ஒரு முடியவே முடியாத காரியம். ஆனால் அவங்க வந்து அதை வந்து செஞ்சிருவோமா அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்கள தமிழங்க தமிழங்க தான் சவுத் இண்டியன்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோமே.
தமிழங்களை விட பெட்டராக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க இவங்க. எல்லாத்துலயும் என்ன சார்? எல்லாத்துலேயும் பெட்டராக இருக்கணுன்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எதுலேயுமே பெட்டராக இல்லை. ஓகே. சார் இப்போ எலெக்ஷன் ஓட்டு உங்களுக்கு பெங்களூரா இங்கேயா சார், தமிழ்நாடா பெங்களூர் சார்? பெங்களூர்மா எனக்கு. உங்களுக்கு எலெக்ஷன் இருக்கா சார் இப்ப? இல்லையே, ஓகே. இப்போ இல்லை எங்களுக்கு. இப்போ எங்களுக்கு எலெக்ஷன்றது தெரியல எனக்கு. ஆனால் எங்கள் எம்எல்ஏ வந்து ஜெயிலில் இருக்காரு. எலெக்ஷனுக்குள்ள வந்துருவாரு சார் வெளியே. அது இப்ப எலெக்ஷனுக்காக தான் பயங்கரமா வச்சுருக்கேன். எலெக்ஷனுக்காக அப்படியா தான் சார்? வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப பயங்கரமா இருக்குல்ல சார் தமிழ்நாட்டுல? அப்பா பயங்கரமாக இருக்குப்பா. இது என்னன்னா கட்டாயமாக வந்து இல்லை பிஜேபி அது இது அப்படிலாம் நான் சொல்கிறதுக்காக வரல. ம், ம், தமிழ்நாட்டை வந்து வடநாட்டை வந்து ஆளக்கூடாது. ம். சிம்பிள் ரீசன் என்னன்னா இவங்களை வந்து எப்படி ஆள்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது. கரெக்ட். அதனால நிறைய தப்பிதம் பண்ணி அந்த தப்பிதத்தை சமாளிக்கிறேன்னு பேர் வழின்னு சொல்லிட்டு ம். நாட்டை அழிச்சிருவாங்க. ம். ஆனா என்ன சார், இவங்க டிஎம்கே போட்டு போட்டு இவங்களும் பயங்கர கொள்ளையடிச்சிட்டு தான் போறாங்க. இல்லை அளவுக்கு மீறி போகுது. இல்லைம்மா, என்ன நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ம். அது நமக்கு 1000 தடவை சொல்லியிருக்காங்க, நம்ம அதை ஒத்துக்கிற மாட்டேன்றோம். ம். தேன் எடுக்கிறவன் விரல் இழக்காம இருப்பானா அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு நம்ம ஊர்ல. கரெக்ட். கோடிக்கணக்கான பணத்தை வந்து இவங்க டீல் பண்ண வேண்டியிருக்கு. அதனால அவங்க அதை யூஸ் பண்ணதான் அது செய்வாங்க அது சார். அல்ல, அது இல்லை. இப்போ எடுக்காம இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். ம். எடுக்காம இருக்காங்க. இப்போ ஒரு டெண்டர் ஒன்று வருது. ம். டெண்டரில் வந்து யார் இருக்கிறதுலே குறைச்சலா போடுறாங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் கொடுப்பாங்க. போகணுன்ட்டு ஒரு கணக்கு இருக்கு. ம். ம், சூப்பர். ஒரு புதுசாக ஒரு ஆள் வர்றான். ம். அந்த ஆள் வந்து ஒரு டெக்னாலஜி என்னமோ யோசிச்சு பார்க்குறான். யோசிச்சு பார்த்து அந்த ஆள் வந்து டெண்டர் வந்து அந்த ஆள் எடுத்துடலான்னு பார்க்குறான். ம். புதுசாக வந்த ஆள் டெண்டரை எடுத்து செஞ்சு நாடு வந்து நலமாக இருக்க முடியுமான்னு கேட்குறேன். பாசிபிள் கம்மி, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவனுக்கு வந்து கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் கண்டுபிடிப்பான். ம். கரெக்ட். ஆமாம். அப்போ அவன் எப்போ தான் கற்றுக்கிறது? அதுக்காக நீ ஏன் சோத்துல மண்ணை போட்டு நீ கற்றுக்கிருவிய? ம். சரி, இப்ப நீங்க ப்ளூ வச்ச இப்ப வயலட் வச்ச இடத்துல எல்லாம் மேல ப்ளூ ஏத்துறீங்களா, இல்ல பிரவுன் இருக்க இடத்துலயும் ப்ளூ ஏத்துறீங்களா? எதுமா? இப்ப நீங்க ப்ளூ, பர்ஷியன் ப்ளூ ஆட் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? ஆமாம். அது ஒரு லேயரா ஏத்துறீங்க. இது வயலட் வச்ச இடங்கள் எல்லாம் ஏத்துறீங்களா, இல்ல பிரவுன் இருக்க இடத்துலயும் சேர்த்து ஏத்துறீங்க? எங்கெல்லாம் எனக்கு வயலட் வைக்கணும்னு தோணும். இது அங்கே தான் சரியில்லிசத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று வருது. ம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. எதுவுமே கிடையாது. ஓகே. இந்த படம் நல்லா இருக்கான்றது மாத்திரம் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எங்க வேற டார்க் எதையும். வருதோ ஆமா. வேணுங்கிற இப்போ இப்போ இடத்துல இப்போ use இப்போ ப்ளூ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் பிளாக் ம். வைக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால ப்ளூ வச்சுக்கிட்டு இருக்கேன். பிளாக் நான் வைக்கக்கூடிய ஆளாக இருந்தால் பிளாக் வச்சிருவேன் நான். ம். பிளாக் வச்சாலும் தப்பினாலும் பிளாக் வச்சா என்ன ஆகுன்னு பார்ப்போம். ம். பிளாக் வச்சா என்னன்னா ஹார்ஷ் ஆயிரும், அவ்வளோதான். ம். பிளாக் இப்படி வச்சேன்னா ஹார்ஷ் ரொம்ப ஆயிரும். ஆர்டர் இருக்கு. ஆமாம், ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். இப்போ பிளாக் வச்சாச்சு, வச்சு தான் ஆகணும். இப்போ எல்லா இடத்துக்கும் பிளாக் வச்சாகணும். ம். டிஸ்ட்ரிபியூஷனால கிடையாது, கலர் இப்ப நீங்க டிஸ்ட்ரிபியூஷனால கிடையாது. நீங்க இங்க டெப்த்து. பிளாக் வச்சதுனால இப்ப எல்லா பிளாக் இடத்துலயும் பிளாக் இருக்கு. வச்சதுனால எல்லா இடத்துலையும் பிளாக் வச்சாதான் அது வந்து லைட் அண்ட் ஷேடு மாதிரி தெரியும். யூனிட்டியாவும் இருக்கும். ஆமாம், யூனிட்டியும் வரும் அதில். ஓகே.
ஆனால் எஃபெக்ட் எவ்வளவு பிரமாதமாக வருதுன்றதை பாரு. ரொம்ப அழகா இருக்கு சார். ஆமாம். நீங்க பிளாக் வச்சோட வேற மாதிரி மாறுது. நான் ரெக்கார்டிங்கை வந்து சேஞ்ச் பண்ணாமையே நான் பாட்டுக்கு டிராயிங் போட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் ரெக்கார்டிங் வந்து வேறு ஏதோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஐயோ. ஒன் ஸ்பாட்லயே 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க சார் எல்லா லேடிஸ்க்கும். ஆமாம். ஆனா இதெல்லாம் நீடர் இல்ல சார். இதெல்லாம் என்னம்மா? கம்மி பண்ண இதெல்லாம் இப்படி கொடுத்து அடுத்த எலெக்ஷன்ல வர்றதுக்காக அவங்க கொடுத்துடுறாங்க. மக்களோட எதிர்பார்ப்புகளோட இந்த ஃப்ரீயா வர்றதுலயே தான் சார் கவனம் போயிடும். ஆ, அதாவது ஒரு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. ம். வி கெட் வாட் வி டிசர்வ்னு, ம். அண்ட் வி டிசர்வ் வாட் வி கெட்னு. ம். ரெண்டும் ட்ரூ. அப்போ நமக்கு பிஜேபி, கிடைக்க ஆமாம், பிஜேபி தான் அங்கே சென்டரில் வந்து இருந்து இந்த இளவெல்லாம் நம்ம படணும் அப்படின்றது வந்து இருக்கு. இருக்கு. ஏன் பிஜேபியை பற்றி திட்டிகிட்டு இருக்கோம்னா, ம். இந்த இந்த கண்ட்ரி வந்து வெளியில் வந்ததுக்கு காரணம் ம். நம்மள்ட்ட வந்து அந்த இருந்த சமத்துவம். சமத்துவனால தான். அதனால தான், அதாவது சனாதனம்ன்ற ஒன்று இருந்து அதை வந்து எடுக்க வேண்டான்றதான் எல்லா கரெக்ட். லீடர்ஸ்க்கும் இருந்த ஒரு தாட். அப்போ ம். காந்தி வரைக்கும் கரெக்ட். பெரியார் இந்த மாதிரி ஆட்கள் வந்ததுனால தான் மக்கள் எல்லாருமே வந்து இதுக்கு வர ஆரம்பித்தாங்க, சுதந்திர போராட்டத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. ம். அம்பேத்கர், பெரியார் இவங்கெல்லாம் இருந்ததுனால. பெரியார்லாம் வந்து 1920 இருக்காரு. ஆனா அவரோட பங்கு பெரிய பங்கு என்ன சார்? பெரிய பங்கு சமுதாயத்தில், அதாவது சமுதாயத்தில் பெரிய பங்கு அவர். ம். அவரெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தா அம்பேத்கருக்கு இவ்வளோ சப்போர்ட் இருந்திருக்காது. ம். அம்பேத்கருக்கே இவ்வளோ சப்போர்ட் இருந்திருக்காது. இது இவரெல்லாம் வந்து ராஜாஜி எல்லாம் எகென்ஸ்ட் தானே இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த பிராமணிசம். பிராமின்ஸ் சப்போர்ட்ல தான் இருக்காங்க. ஆனா இப்ப டிஎம்கே இல்லாட்டி இவங்க ஈஸியா வந்துருவாங்களா சார்? டிஎம்கேல டிசியாக வந்துடும். ம். ஏன்னா வேற யாருக்குமே வந்து ஆப்போசிட் பண்ற அளவுக்கு. லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லையே. ஏடிஎம்கே போயிடுச்சு. ஏடிஎம்கே இல்லை. ஏடிஎம்கேன்றது வந்து ஜெயலலிதாவோட போயிருச்சு. ம். ஒருவேளை இந்த பொம்பளை வந்திருந்தால், அந்த பொம்பளை பேர் என்ன? பிரேமலதாவா சார்? இல்லை இல்லை, இந்த பொம்பளை சசிகலா. ஆ. சசிகலா ஒருவேளை வந்திருந்தால் ம். ஏடிஎம்கே வந்து திரும்ப ஒரு கொள்கை கட்சியாக இருந்திருக்கலாம். அந்த அந்த ஃப்ளோல இருந்திருக்கலாம். ஆமாம், கொள்கை கட்சியாக இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது, ஆனால் இருந்திருக்கலாம். இவனுக்கெல்லாம் வந்து இப்போ இவன்லாம் ஒரு லீடரே கிடையாது. எடப்பாடியோ பன்னீர்செல்வமோ லீடரே கிடையாது அவங்க ரெண்டு பேரும். ஆனா இவ்ளோ பெரிய லீடர் இன்னொருத்தங்களை உருவாக்காமே போயிட்டாங்களே சார். அதை உருவாக்குனா அவங்கள கவுத்தீர் வாங்கின்றதுல தானே கவனமா உருவாக்கணும். இருக்கு. ஆமாம், கவனமாக இருந்தாங்க. இப்போ அதுவும் ஒரு டாக்டிக் தானே சார்? ஆமாம் ஆமாம். அப்போ இது இப்போ நம்ம இப்போ படம் வரைகிறத எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ம். இந்த ஆள் பேர் என்ன, ஸ்தபதின்னு ஒரு ஆள், ராஜ்குமார் ஸ்தபதின்னு ஒரு ஆள். ராஜ்குமார் சொல்லி இவங்க காயத்ரி சொல்லிட்டே இருப்பாங்களே. ஆமாம், புக்கே வாங்கி வச்சிருக்கு, அதில் புக்கிலேயே சொல்லலை அந்த ஆள். ஆ, சொல்ல புக்கிலேயே எப்படி சொல்கிறதுன்னு சொல்லலை. ஆ. ராஜ்குமார் ஸ்தபதி. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு, ஒரு ஃப்ரெண்டு பேர் சொல்ல வேண்டாம், ரொம்ப நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு. அவர் வந்து வாட்டர் கலர் ரொம்ப பிரமாதமாக செய்வார். அருள்ராஜ், பால்ராஜ், தியாகராஜ்னு சொல்லிட்டு 3 பிரதர்ஸு. ம். ஜிடி அருள்ராஜ், ஜிடி பால்ராஜ், ஜிடி
தியாகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியாகராஜிட்ட ஃப்ரெண்டாக இருந்து அவங்க ஃபேமிலி தொழிலை கற்றுக்கிட்ட ஒருத்தர். ம். அவர்கிட்ட தான் என் ஃப்ரெண்டு வந்து இது கற்றுக்கிட்டாரு, வாட்டர் கலர் கற்றுக்கிட்டாரு. ம். கற்றுக்கிட்டா காலேஜில் ஒரு புக் இருக்கு. ம். அந்த புக்கில் பார்த்தா ஜிடி பால்ராஜ், ஜிடி அருள்ராஜ் வந்து ம். ஆஹ், இவர் கற்றுக் கொடுத்த டெக்னிக்கை ஃபுல்லாக அந்த புக்கில் வந்து சின்ன புக்கு. எழுதியிருக்காரு. ஆமாம், சின்ன புக்கு, ஒரு 40 பக்கம் அப்படி புக்கு. ம். அதில் இருக்கு, ஃபோட்டோஸும் ம். இருக்கு. இங்கே பாருமா இப்படி வந்துருச்சு இது. சூப்பரா இருக்கு சார். ஆ அதான் பாக்குறேன். நீங்க பிளாக்கா இப்ப எல்லா இடத்துலயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது, அது பிளாக்காவே தெரியல. பேக்ரவுண்ட்ல நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது. ஆமாம், டெப்த் ஆயிருது, அவ்வளோதான். டெப்தா இருது. சூப்பரா வந்திருக்கு சார். சரியா? இப்போ வந்து இது வந்து டிரான்ஸ்பேரண்டாக இல்லை, இது டிரான்ஸ்பேரண்டாக இருக்கு கரெக்ட். அப்படின்றதுக்கான ஒரு ஒரு இது இப்போ நமக்கு செய்ய வேண்டியிருக்கு. இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஹைலைட் கொடுப்பீங்க சார். இப்போ என்ன செய்கிறோம்னா, வேனிஷிங் பாயிண்ட் அப்படி வச்சுக்கிடுவோம். ம். சும்மா வேனிஷிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த வேனிஷிங் பாயிண்ட்லேருந்து அந்த வர்ற லைன்ஸ் கரெக்டாக இல்லாட்டி மீனிங் கிடைக்காது தப்பாயிடும். சரியா. ஆமாம். சார் ரெட்டு சார். ரைட்டு. முதல்ல இந்த வேனிஷிங் பாயிண்ட்டை போட்டுக்கிருவோம். ஐ ம். மீன் இந்த அந்த டேபிளில் இருக்கக்கூடிய அந்த இதை போட்டுக்கிருவோம். ம். ஒரு டிராபரி போட்டுறீங்களா சார்? மேலே மேலே வந்து ஒரு டிசைன் இருக்கிற மாதிரி, டிசைன் இருக்க மாதிரி. டிசைன் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த டிரான்ஸ்பெரண்ட் ஏரியாக்குள்ளே இது போகிறத வந்து காட்ட முடியும். அப்போ இதை ஓகே. டிரான்ஸ்பெரண்ட்ன்றது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி காட்டுறோம், இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணுறோம். எல்லா இடத்துலயும் அதோட அதோட மெட்டீரியலோட என்ன மெட்டீரியல்ன்றத அந்த நமக்கு கேரக்டரை காட்டுறதுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு உட்காந்துருக்கோம் நம்ம. கொண்டு வரும். சரியா? இப்போ வந்து என்ன செய்யலாம், அந்த இடத்துல லேசாக அது போகிற மாதிரி. உள்ளுக்குள்ள போகும். ஆமாம், லேசாக ரொம்ப ஜாஸ்தி காட்டாமல் லைட் டோனாவே. ஆமாம் இருக்கிறதுன்றது பார்த்த உடனே அந்த இடத்துல ஓ இதை காட்டியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. ஓகே. இப்போ அந்த இடத்துல டிரான்ஸ்பேரண்டாக இருக்கிற ஃபீலிங் வந்துருச்சு இந்த இடத்துல. கரெக்ட் சார். அதுக்குள்ள இருக்க ரிஃப்ளெக்ஷன்ஸ். ரிஃப்ளெக்ஷனால அந்த ஃபீலிங் வந்துருச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம், இப்போ இதே பெயிண்டிங்கை நான் ஆயில் பெயிண்ட்ல பண்ணோம்னா இந்த லேயர் பை லேயர் வைக்கிறத நம்ம பார்த்து வைக்கணும்ல சார்? ஆமாம் பாரு, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே சார்.
இப்படி அந்த 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 இடத்துல கொஞ்சம் போல் க்ரீனை காட்டிட்டு ம். இந்த ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணிட்டோம். சூப்பர் சார். இந்த இடம் ஒப்பேக்கா இருக்குது அப்படின்ற ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணிடுறோம் திரும்பியும். இப்போ இன்னும் நிறைய ஆட் பண்ணலாம். நம்ம ரொம்ப ரொம்ப ஓவர் ஆயிடக்கூடாதே தவிர ம். அந்த 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 லிமிட்குள்ள. இப்போ நான் டெக்ஸ்டைல் டிசைனராக இருந்ததுனால இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நமக்கு வந்து ம். இது என்ன சேர்க்கலாம் அப்படின்றது வந்து ரெஃபரன்ஸ்க்கு போகலாம். ம். பேக்ரவுண்ட் டெக்ஸ்சர்ஸ் எப்படி வந்தா இல்லாட்டி நல்லா பேக்ரவுண்ட் இருக்கும். கிளாத். ஆமாம், பேக்ரவுண்ட் கிளாத் ஆன் அ ம். வால் அப்படின்னு போட்டோம்னா பேக்ரவுண்ட் கிளாத்துன்னு சொல்லிட்டு வாலில் வந்து நமக்கு வந்து காட்டும். ம். அப்போ அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு போகிறோம். ஓகே சார். இப்போ அந்த சூப்பரா அந்த இருந்தது சார். இப்போ இந்த இடம் வந்து ஒரு கம்ப்ளீட் பிக்சர் ஆயிடுதா? ம். அது அங்கே தான். இப்போ வந்து அடுத்தது, இப்போ அந்த கண்ணையும் எவ்வளோ நேரம் இருக்குமா இன்னும்? ஆச்சோ, டைம் ஆயிடுச்சோ? ஆமா சார். டைம் ஆயிடுச்சு சார். சரி, இப்போ அந்த கண்ணையும் வாயை மாத்திரம் வச்சு லேசாக பேசிட்டு முடிச்சிருவோம். ஓகே சார். சரி, நான் வந்து இதை எடுத்துறதா, படத்தை இதுக்கு கொண்டு வரணும். அவங்களும் ஒரு 10 வருஷமா முட்டி மோதுறாங்க சார். ஒரு 5 சீட்டாவது வாங்கிடலான்னு பிஜேபி. யார் இல்லை, அது அவங்களுக்கு என்ன செய்யணுன்ற ஒரு யோசனையே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் ப்ராப்ளமே. ம். தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமாக வந்து ஜாதி வந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே மாட்டேன். ம். அது சொல்லவே முடியாது கட்டாயமா. ஆனால் ஜாதியை வச்சு ஒரு மனுஷனை பெரியவன் ஒரு மனுஷனை சின்னவன்றது நின்று போச்சு. முன்னாடி இருந்தது இல்லை இப்ப. முந்தி இருந்துச்சுல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ நான் வந்து உங்களெல்லாம் விட ஒரு 20-30 வருஷம் மூத்தாள் நான். ம். 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நீங்கள் பிறக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. கரெக்ட் சார். நான் 10 வயசா 12 வயசா இருக்கும்போது பார்பர் ஷாப்புக்கு போய் முடி வெட்டிட்டு திரும்பி வந்தேன்னா எங்கள் பாட்டி வந்து கிறிஸ்தவ வீடு, கிறிஸ்தவ வீடு, மாடு வச்சுருப்பாங்க வீட்டில். அந்த சாணியை கொஞ்சம் போல் தண்ணியில் கரைச்சி தலையில் கொஞ்சம் போல் தெளித்து பின்பக்கமாக போய் குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். இப்ப எவ்வளோ இல்லை சார். ஆமாம், இப்போ பார்பர்ன்றது வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷன் ஆயிடுச்சு. தாழ்த்தப்பட்ட ஒரு விஷயம்ன்றதை யாருமே சொல்கிறது கிடையாது. இல்லை, அப்போ அப்படி வந்த ஒரு நாட்டில் நீ ரிலிஜனைய வச்சோ எதை வச்சு பிடிச்சிடக்கூடாது. ஜாதிய சொல்லியோ கொள்கையில இருந்து வெளியில கொண்டு வர்றது கஷ்டம். அது அவங்க ஸ்ட்ராங்கா சொல்றாங்கல்ல சார். ஆமா ஆமா. இப்போ வந்து நான் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா வந்து கம்யூனிஸ்ட்காரரு, எங்க தாத்தா காங்கிரஸ்காரரு, தாத்தா ஒரு காலேஜ் பிரின்சிபலா இருந்தாரு. சார் முன்னாடி இருந்தே டீச்சிங் ப்ரொஃபஷன் தான் என்ன சார்? 3 ஜெனரேஷனாவே நீங்க? நான் 4வது ஜெனரேஷன் டீச்சர். ஓகே சார். உங்க பசங்க டீச்சிங் வரலையா சார்? அவங்க 2 பேருக்கு வேலையே, என் மகன் வந்து HR மேனேஜர். ஓ சூப்பர் சார். அப்ப HR ஆளுகளை ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தானே எல்லாரும் வர்ற ஆளு. ஆமா, ட்ரைனிங். இவன் என் சன்னு வந்து ஒரு இந்த பேங்க் செக்யூரிட்டி இதில் வந்து குரூப் மேனேஜர். சூப்பர் சார். அந்த குரூப் மேனேஜர் அந்த குரூப்புக்கு வந்து இப்போ என்ன வேலை பார்க்கணுன்றது சொல்லி தர்றது அவனுக்கு வேலை. ஆக எல்லாருமே ஆமா, டீச்சிங்ன்றது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டு இருக்கு.
அப்படி போயிட்டு இருக்காங்க. அதனால டீச்சிங் லைனில் தான் இருக்காங்க. நானும் வந்து மெட்ராஸ்க்கு வர்ற வரைக்கும் இன்ஸ்டிடியூஷனல் டீச்சிங் நான் செஞ்சதே இல்லை. ம். ஒரு காலேஜ்லேயோ ஒரு ஸ்கூல்லையோ நான் வேலை பார்த்தது கிடையாது. ம். ஆனால் என் ஸ்டுடியோவில் வர்ற ஆளுகளுக்கு நான் தான் ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த கலர் இப்படி மிக்ஸ் பண்ணணும்னா இப்படி மிக்ஸ் பண்ணணும், இந்த கலர் மிக்ஸ் பண்ணு, ம். இப்படி வரும், இந்த இதுக்கு சாரிக்கு வந்து இந்த டிசைன் தான் போடணும் அப்படின்னு நான் தான் சொல்லி தந்துக்கிட்டு இருப்பேன். நான் என் பாஸ்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். டெக்ஸ்டைல் டிசைன் எனக்கு காலேஜில் இருந்துச்சு. கிராஜுவேஷனில் எனக்கு டெக்ஸ்டைல் டிசைன் இருந்துச்சு. ம். ஆனால் ஆக்சுவலாக டெக்ஸ்டைல் டிசைன் என்னன்றது வந்து நான் காலேஜுக்கு வந்து தான் கற்றுக்கிட்டேன். வெளியே ஒர்க் வந்துதான். ஆமாம், வெளியில் வாக்கு காலேஜை விட்டு வெளியில் வந்து தான் கற்றுக்கிட்டேன். அப்போ அப்படியெல்லாம் இருக்குது விஷயங்கள், என்னென்னமோ விஷயங்கள் இருக்குது. என்னென்னம்மா இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, ம். லிப்பில் கிட்டத்தட்ட ஒரு கண்ணோடைய இதோட அவுட்லைன் மாத்திரம் எடுத்துக்கிறோம். ம். சரியா? இப்போ அது தெரியுதா? இப்போ வந்து ஷேரிங்கில் தெரியுதா? தெரியுது சார். தெரியுது. அதில் இது கர்சர் தெரியுதான்ற? காசு தெரியுது சார். தெரியுதா? என்ன ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியல. சரி, எனிவே இப்போ இந்த இடம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்தது, இங்கே வந்தது கண்ணுடைய இன்னர் பார்ட் மாதிரி தானே இருக்கு. ம். இப்போ இதே இது வந்து நான் வந்து ஆ, இந்த பாட்டு மாதிரி தானே தெரிஞ்சிச்சு. அது கரெக்ட் சார். லிப்ஸோடைய எண்டு. இந்த பாட்டு கண்ணோடைய இந்த பாட்டு மாதிரி தானே தெரிஞ்சிச்சு. இப்ப இத இதுல ஒரு சைடு. பாதியா, ஆமா, இத பாதியா எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல இருந்து லிப்ஸ் அப்படியே வருது. ம். லிப்ஸ் வருது, இந்த கண்ணு உள்ள இருக்கு, இந்த இடத்துல லிப்ஸா முடியுது, இது வரைக்கும் கண்ணா இருக்கும். அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங்கை கிரியேட் பண்ணும்ல. கரெக்ட் சார், கரெக்ட் சார். இப்போ இதே மாதிரி நிறைய செஞ்சுருக்காங்க. என்ன செஞ்சுருக்காங்கன்னா, கண் இருக்கிற இடத்துல வாய், ஓகே. வாய் இருக்கிற இடத்துல கண். ஆ. பயங்கரமா இருக்கு பார்க்கறதுக்கு. ம்ஹும். சரி, என்ன சொல்ல வர்ற? ஒன்றும் சொல்ல வரலன்னான்றாங்க. ம். பாரு, உனக்கு என்ன தோணுதோ அதை வச்சுக்க. சரியா? இதை செஞ்சு பாருமா. ஓகே சார், நான் இன்னைக்கு சரியா? இதை முடிச்சிடுறேன் சார். இதை செஞ்சு பாருமா. செஞ்சு பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த கிளாஸ் எப்போ வைக்கிறோம்? தேர்ஸ்டே சார். Thursday 19th. ம். 19th. சரி, 19th அந்த கண்ணையும் இதையும் ஒரு, அதாவது இப்போ வந்து ஃபேஸில் கண் இருக்கு, ம். ஃபேஸில் வாய் இருக்கு. ம். ம்? ம். இப்போ ஒரு ஒரு ஆப்பிள் வரைஞ்சோம். இதை இதை ஷேர் பண்ணிடுறேன், ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே சார். ஆப்பிள் வரைஞ்சோம், இந்த ஆப்பிளை வரைஞ்சோம். ம். இங்கே கோல்டு வந்துச்சு, இங்கே ஆக்சுவல் ஆப்பிள் வந்துச்சு. ம். இப்போ இதே ஒரு இப்போ கண்ணு வெளியில் வரைஞ்சிருக்கோம். ம். இதை மாதிரி இது சயின்டிஃபிக்காக கண்ணு பால் ஐபாலை வெளியே எடுத்தோம்னு அப்படி இருக்கும். ம். ஆனால் அந்த கண்ணுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கண்ணுன்னு இருக்கு, வாயின்னு ஒன்று இருக்கு. அதே ஒரு ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா மூஞ்செல்லாம் கிடையாது, அதுவே ஆப்ஜெக்டா? அதுவே அவ்வளோதான் ஆப்ஜெக்டே. ம். பாதி கண்ணா இருக்கு அப்படின்னா எப்படி இருக்குன்ற வரைஞ்சு பார்க்கலாம். ஓகே சார். ஒரு நூலில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரியோ, சம்திங் ஒரு நூலில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரியோ, இல்லாட்டி அது ஒரு பெண்டன்ட் மாதிரி இருக்கிற மாதிரியோ, ம். ஒரு செயினில் அப்படியே பெண்டன்ட் மாதிரி தொங்கிட்டு என்ன எப்படி ஷூர் இருக்குன்னு சார்.
அதாவது இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, நம்ம ப்ராக்டிஸ். நம்ம என்ன பிளான் பண்ணோம், அந்த என்ன ட்ரீ அது, காஃப் காஃப்டி. காஃப் ட்ரீ. காஃப் ட்ரீயை வந்து வேற வேற மெட்டீரியல்ஸ் வச்சு இன்டர்பிரேட் பண்ண போகிறோம். ம். சரியாம்மா? ஓகே சார். ஓகே. ஓகே.